ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. வியாழக்கிழமை காலையில் ஒரு 8:30க்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் சமையல் வேலை எல்லாமே இருந்தது, அதனால் காலையில் வீடியோ எடுக்க முடியல. 8:30க்கு மேலே தான் துணி எல்லாமே காய போடலான்னு மாடிக்கு வந்திருந்தேன். சமையல் பண்ணும்போதே துணி எல்லாமே மிஷினில் போட்டு விட்டுருந்தேன். அது ஓடி முடிஞ்சிச்சு. அதை காய போட்டுடலான்னு மாடியில் வந்து காய போட்டுட்ருக்கேன். ஒரு வாரமாகவே இதை நான் காய வச்சிட்ருக்கேன். மிளகா ஒழுங்காகவே காயலை, வெயில் அதிகமாக அடிக்கலை, அதனால் ஒழுங்காக காயலை. மல்லி ஓரளவு காஞ்சிருச்சு. மல்லியை வந்து வெயிலையுமே ஓரளவு காய வைக்கிறேன், வீட்டுக்குள்ளேயுமே அதை காய வைக்கிறேன். அதனால் மல்லி ஓரளவு காஞ்சிருச்சு. இதை எல்லாமே குழம்பு மிளகாத்தூளுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா காஞ்சதுமே மிஷினில் கொடுத்து அரைச்சிட வேண்டியதான். கிச்சனில் எல்லாமே போட்டபடியே இருந்தது. குப்பை எல்லாமே எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். அது எல்லாமே எடுத்துடலான்னு கிச்சனில் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நேற்று நைட்டு என் ஹஸ்பண்ட் கொய்யாக்காலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாமே பேஸ்கெட்டில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லி அதையுமே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி கிச்சன் தான் க்ளீன் பண்ணணும். அந்த செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கிச்சன் கூட ஒரு 2 days முன்னாடி க்ளீன் பண்ணேன். ஆனால் அந்த செல்ஃப் வந்து ஒரு 1 month ஆயிடுச்சு. அதில் கையே வைக்க முடியல. எல்லாத்தையுமே ஒன்றுக்காமல் எடுத்து வச்சுருந்தேன். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதே கிடையாது. அப்படி அப்படியே எடுத்து வச்சுருவேன். அதை எல்லாமே இன்றைக்கி க்ளீன் பண்ணி எடுத்துட போகிறேன். இந்த 3வது உள்ள செல்ஃபில் உள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த பிளாக் கலர் டப்பா வந்து என்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஒரு 4 என்னமோ இருக்கும். இது எல்லாமே பிரியாணி வாங்கி சாப்பிட்டது. பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த டப்பாவை தூக்கி போட மனசு இல்லை, அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். அதில் கடலைப்பருப்பு இல்லைன்னா உளுந்தப்பருப்பு அப்படி ஏதாவது நான் போட்டு வச்சுப்பேன். இந்த செல்ஃபில் வந்து நான் வால் ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து பேப்பருமே விரித்து வச்சுருந்தேன். பேப்பர் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு, அதனால் தூக்கி போட்டுட்டேன். இதில் வந்து பேப்பர் என்கிட்ட வீட்டில் இல்லை, அதனால் வால்பேப்பர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கமேன்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் அதில் தொடச்சி மட்டும் விடுறேன். தண்ணி வச்சு தொடச்சி விடலாம், ஆனால் தண்ணி வச்சு துடைக்க இஷ்டம் இல்லை, அதனால் தண்ணி வச்சு துடைக்காமல் அப்படியே துணி மட்டும் வச்சு தொடச்சி விட்டுட்டேன். 2வது செல்ஃபில் ஃபுல்லாகவே பாட்டில்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்கேன். பாட்டில்ஸ் வந்து எனக்கு அதிகமாக யூஸ் பண்ண முடியாது, அப்பப்போ உடச்சவும் செய்வேன். இருந்தாலுமே பாட்டில் வைக்கும்போது தான் கிச்சன் அழகாக தெரியுது. அதனால் அதிகமாக கிச்சனில் வந்து பாட்டில்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். இந்த 3 tier உட்டன் ரேக் வந்து நான் மீஷோவில் இருந்தால் வாங்கியிருந்தேன். ஒரு 6 month ஆயிடுச்சு இது வாங்கி. இது நான் வாங்கும்போது 300 something இருந்தது. இப்போ 350 கிட்ட ஆகிடுச்சு. இப்போவுமே ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் ரிசீவ் ஆகலை. ரிசீவ் ஆனதும் சொல்கிறேன். இதை வைக்கும்போது நமக்கு வந்து லைன் பை லைனாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. அதே மாதிரி எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குது. பின்னாடிலாம் பெரிய பாட்டில் வைப்பேன், கீழே வந்து கொஞ்சம் குட்டி பாட்டில் தான் வைப்பேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக தெரியுது. அதுக்காகவே இன்னொன்று ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த குட்டியாக இருக்கிற அந்த 4 பாட்டிலுமே நான் வந்து டிமார்ட்டில் இருந்தால் வாங்கியிருந்தேன். இந்த 4 பாட்டிலும் சேர்ந்தே 100 ரூபா தான். கம்மியாக இருக்குதே சொல்லிட்டு நான் டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். டிமார்ட் நான் அதிகமாக போக மாட்டேன், எப்போயாவது ஒரு டைம் தான் போவேன். இனிமேல் நான் போனேன்னா அதோட வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த குட்டி டப்பாவுமே 4 டப்பா வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இதோட ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியலை. செக் பண்ணிவிட்டு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எதை எங்கே வைக்கிறதுனே தெரில, எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்னு தெரில. கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால் பக்கத்தில் வந்து மீஷோலேருந்து ஒரு செல்ஃப் ரேக் மாதிரி வாங்கியிருந்தேன். அதை முதல்ல க்ளீன் பண்ணிடலான்னு அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ஒரு 500 something இருக்கும். 2 ஹூக் மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கீழே வந்து ஆட்டும்போது தொலைன்னு தான் இருக்குது. பசங்க யாராவது ஆட்டிட்டாங்கன்னா விழுந்துடும். கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது நான் வந்து கதவுக்கு பின்னாடி வச்சுருக்கிறதுனால பசங்க அதிகமாக இந்த பக்கம் போக மாட்டாங்க. இதில் வந்து மேலே வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் உள்ளதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே எல்லாமே பாட்டிலாக தான் இருக்கும். பயிர் வகைகள் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து காஃபி தூள் டப்பாவில், காஃபி தூள் அந்த பாட்டிலில் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸ்பைசஸாக இருக்கட்டும், இல்லைனா குழம்பு மிளகாத்தூளாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த செல்ஃபில் வந்து சைடில் கொஞ்சம் இடம் இருக்கும். அதில் வந்து 3 ஹூக் மாட்டிட்டு
பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷுக்கு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து மெஷர்மெண்ட் கப் வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உள்ளே வரும்போது கண்ணில் படாது. ஏன்னா இது வந்து டோருக்கு பின்னாடி இருக்கிறதுனால அதிகமாக தெரியாது. இந்த செல்ஃபில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டப்பா எல்லாமே வச்சுருந்தேன். இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இல்லை, மாற்றணும். ஆனால் இப்போதைக்கு மாற்ற முடியலை. அதனால் இந்த டப்பாவிலே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். கீழே இருந்து 2வது ரேக்கில் வந்துட்டு இது வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எல்லாமே மீஷோன்னே சொல்லிகிட்ருக்கேன். அதிகமாக நான் மீஷோவில் பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வாரத்தில் 1, 2வது வந்துடும். அதனால் அதிகமாக மீஷோன்னு தான் சொல்லிகிட்ருப்பேன். இதில் வந்து கீழே வந்து காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். மேலே பூண்டு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த 2மே நான் வந்து டிமார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். பவுல் வந்து 29 ரூபீஸ் நினைக்கிறேன். அந்த பிளேட் வந்து 40 ரூபீஸோ 30 ரூபீஸோ என்னமோ தான் வாங்கியிருந்தேன். அங்கே டிமார்ட்டில் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வெயிட்லெஸ் மிஷின் வந்து நான் 2 இயர்ஸ் பேக் வாங்கின புதுசில் ஆர்வமாக இருந்தது. ஒரு 10 kg வரைக்குமே கம்மி பண்ணேன். அதுக்கப்புறம் பேக் டு ஃபார்ம் மாதிரி அப்படியே உடம்பு ஏறிடுச்சு. இப்போ இதை தொட்டு கூட பார்க்குறதில்ல, அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து எப்போவுமே கிச்சனில் தான் இருக்கும். காலையில் எந்திரிச்சதுமே கிச்சனுக்கு வருவேன், அப்படியே வெயிட் பார்ப்பேன். அது ரெகுலர் ஆகிருச்சு. அதனால் இது கிச்சன்லேயே தான் எப்போ பார்த்தாலுமே இருக்கும். இந்த கூடையில் வந்து நான் சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு கூடையில் வந்து சேமியா போட்டு வச்சுருக்கேன். சேமியா வந்து ராகி சேமியா தான் அதிகமாக எடுத்துப்பேன். ராகி சேமியா வச்சுருக்கேன். அது கூட வந்து ப்ரெட்டு வச்சுருக்கேன். ப்ரெட்டு நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஒரு வாரத்துக்குன்னு வாங்கினா அது வந்து 2 வாரம் வரைக்குமே இழுத்துரும். அதனால் ப்ரெட் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த கூடையை கூட மாற்றணும். இந்த பாக்ஸ் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி நானே தான் பண்ணேன். அது வந்து அருவா எல்லாமே வச்சுருக்கனால பசங்க எடுத்து போட்டுருவாங்களோன்னு சொல்லி அந்த பயத்துலேயே அதுக்காக பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு அதில் இருக்கிறது கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும். அதனால் அந்த பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி வந்து இந்த கவர்லேயே தான் இருந்தது ரொம்ப நாளாக. அதை வந்து கொட்டி வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி அதையும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு 2 பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இந்த ரேக்குமே மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது ரேட் எல்லாமே எனக்கு தெரியலை. இது வாங்கி ஒரு 3.5 இயர்ஸ் இருக்கும். அதனால் எனக்கு ரேட் எதுவுமே தெரியலை. இதில் வந்து டீ கப்பெல்லாம் வச்சுட்டு அந்த செராமிக் பிளேட்டும் பவுலும் வச்சுருக்கேன். கீழே வந்து இந்த டீ, காஃபி, சுகர்னு சொல்லி 3 டப்பா இருக்கும். இதுவும் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதுவும் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எதுவுமே எனக்கு ரேட் எதுவுமே சரியாக தெரியலை. இந்த 3 டப்பாவுமே நான் கீழே அடுக்கி வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாமே முடிச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாகவே நீட்டாக பெருக்கி விட்டுட்டேன். இப்போ தான் பார்க்குறதே கிச்சன் மாதிரியே இருக்குது. ஆனால் இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான். அதுக்கப்புறம் பேக் டு ஃபார்ம் மாதிரி வந்துடும். எப்படி இருந்தாலுமே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு விட்டுருவேன். மந்த்லி ஒன்ஸ் கிச்சன் வந்து டீப் க்ளீனிங் பண்ணணுன்னு நினப்பேன். ஆனால் எனக்கு அதுக்கு வந்து டைமும் இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ணுவேன். ஒரு நாள் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணுவேன். ஒரு நாள் செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணுவேன். ஒரு நாள் கீழே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ தான் பார்க்க கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இது எப்படி இருந்தாலுமே மெர்சி ஆகிடும், ரொம்ப ஒன்றுக்காமல் ஆகிடும். திருப்பி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்கும். பாட்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த விளாக் இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.